பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். பெரும்பாலும் அதாவது நம்ம இந்த மாரி தகவல் ஆணையத்தோட வழக்கு சம்மந்தமா நம்ம பேசுறோம் அப்படின்னா, அந்த பேப்பர கையில வச்சுக்கிட்டு நம்ம வீடியோ பதிவு பண்ணுவோம். ஆனா, இந்த வழக்கு ஒரு சுவாரஸ்யமான வழக்கு. அதனால தான் நம்ம அப்படியே இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியே நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்றோம். ஸோ, அதனால இதோட முக்கியத்துவத்த நீங்க புரிந்து கொள்வீங்க அப்படின்னு நம்புறேன். அ இந்த வழக்கு உண்மையிலே நிறைய ஆர்டி ஆர்வலர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான வழக்கு. ஆகவே இத ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புறேன். இப்ப தான் நம்ம சேனல மொதல்ல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா, பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்ப நோட்டிஃபிகேஷன்ல தகவல் உங்களுக்கு உடனே சேரும். இது தகவல் ஆணையத்துடைய ஆர்டர் காப்பி. அ ஆணை நாள் 15/12/2025. முன்னிலை யார் அப்படின்னா, திரு விபிஆர் இளம்பருதி எம்ஏ, எம்ஃபில் மாநில தகவல் ஆணையர் அவர்கள். வழக்கு எண் எஸ்ஏ 4960 ஃபார் ஏ 2023. ஸோ இந்த மனுதாரர் யார் அப்படின்னா, திரு ஏபி சுப்பிரமணியன் அவர்கள். ஓகே. பொது தகவல் அலுவலர் யார் அப்படின்னா, உதவி பொறியாளர் பிரிவு, நாகர்கோவில் மாநகராட்சி, நாகர்கோவில். ஓகே. இப்போ இந்த வழக்கோட சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கின் மீது ஆணையத்தில் அதாவது 15/12/2025 முற்பகல் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த நாள் விசாரணையில் மனுதாரர் திரு ஏபி சுப்பிரமணியன் அவர்கள் ஆஜராகல. தமிழ்நாடு தகவல் ஆணைய மேல்முறையீட்டு நடைமுறை விதிகள் 2012 விதி 7(2) படி மனுதாரர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இதில் மேல்முறையீட்டு விதிகள் அப்படின்னு 2012 ஒன்று வந்தது. அதில் பிரிவு 7(2) படி நிச்சயமாக மனுதாரர் நேரடியாக ஆஜராகணும். இன்றைக்கி 2 ஆப்ஷன் இருக்குது. தகவல் ஆணையம் அந்த இணையத்திலே நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா, 19(3) அதில் சொல்லிட்டாங்க. நேரடி விசாரணையா அல்லது உங்கள் மாவட்டத்திலே கான்ஃபரன்ஸ் மூலம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களான்னு 2 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா. நீங்கள் நேரடின்னு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நேரடியாக நீங்கள் அங்கே போய் அட்டன் பண்ணணும். இல்லை காணொலி காட்சினா உங்கள் மாவட்டத்திலேருந்து நீங்கள் நேரடியாக என்ஐசி கால் மூலம் நீங்கள் இந்த விசாரணைக்கு ஆஜராகலாம். ஓகே. 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் அந்த விதி 2012 விதி 7(2) படி மனுதாரர் கட்டாயமாக நேரில் ஆஜராகணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. மனுதாரர் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் விசாரணைக்கு ஆஜராக இயலாது எனவும், தனது மனுவிற்கு தகுந்த ஆணை பிறப்பித்து தருமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிறைய பேர் முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு ஒரு செய்தி இருக்குது. மனுவிற்கு தகுந்த ஆணை பிறப்பித்து தருமாறு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆணையம் இதனை பதிவு செய்கிறது. பொது அதிகார அமைப்பின் சார்பாக பொது தகவல் அலுவலர் மற்றும் உதவி பொறியாளர் நாகர்கோவில் மாநகராட்சி, நாகர்கோவில் அவர்கள் இன்றைய விசாரணைக்கு அவர்களும் ஆஜராகல. தமிழ்நாடு ஆணைய மேல்முறையீட்டு விதி நடைமுறை விதிகள் 2012 விதி 8(2) படி பொது தகவல் அலுவலர் விசாரணைக்கு ஆஜராவது கட்டாயப்பட்டிருக்கு. எப்படி ஒரு மனுதாரர் விதி 2012 7(2) படி ஆஜராவது கட்டாயமோ, அதே போல் விதி 2012 விதி 8(2) படி அதாவது பொது தகவல் அதிகாரியும் நம்ம என்ன செய்யணும்னா அங்கே ஆஜராகணும். அப்படி வரலை அப்படின்னா பொது தகவல் அலுவலர் தவிர்க்க முடியாத காரணத்தில் வர முடியாவிட்டால் அவருக்கு நிகரான பணிமூப்பில் உள்ள ஒரு அலுவலரை உரிய மேலதிகாரி ஒப்புதலுடன் விசாரணைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதில் என்னென்னா, பிஐஓ இருக்கார், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்கள் அனுப்பக்கூடாது. அவருக்கு மேலே அதிகாரத்தில் இருக்குங்க, அவர் நிகரான பதவியோ அல்லது அதற்கு மேலே இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதற்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே ஆணையத்தில் ஆஜராகணும். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம்னு. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பொது தகவலோடு தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களை, இப்போ உதாரணத்துக்கு இப்போ தலைமையெடுத்த துணை வட்டாட்சியர் பிஐஓ இருக்கார், அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆர்ஐஓ அல்லது விஏஓ என்ன செய்கிறார் அப்படின்னா எனக்காக போய் நீங்கள் ஆஜராகன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறானது. அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார், வட்டாட்சியர், இல்லை அதற்கு நிகராக இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவர்களை என்ன செய்யலாம்னா அனுப்பி வைக்கலாம். ஸோ அதைத்தான் இந்த விதிகள் சொல்லுது. 2 மனுதாரர் 24/12/2020 தேதியிட்ட தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) கீழ் செய்துள்ள மனுவில் பொது தகவல் அலுவலர் கூடுதல் நேர்முக உதவியாளர் நகராட்சி நிர்வாகம் இயக்குனர் சென்னை கடிதம் எண் ஒரு கடிதத்தை மேற்கோள் காட்டியிருக்காங்க. 30/11/2022 நகல் இணைத்துள்ளதாம். பொது அதிகார அமைப்பிற்கு அனுப்பப்பட்ட கடிதம் கிடைக்கப்பட்ட தேதியின் விவரம் நாகர்கோவில் மாநகராட்சி எடுத்த நடவடிக்கை விவரத்தையும் 2 இனங்களில் தகவலாக வழங்க கேட்டு அவர் விண்ணப்பித்திருக்கார். மனுதாரர் அவர் கொடுத்த அந்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த விவரங்களை அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மனு கொடுத்துருக்காரு. அதில் விவரங்கிறார் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மாநகராட்சிகிட்ட கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது தகவல் அலுவலர் 24/1/2024 கடிதம் வாயிலாக தகவல் வழங்கியிருக்கிறார். அந்த தகவலை திருப்தியிட மனுதாரர் 28/1/2024 பிரிவு 19 கீழ் மேல்முறையீடு செய்திருக்கிறார். அந்த நாளிட்ட கடிதம் வாயிலாக தகவல் வழங்கியிருக்கார். அதாவது அது மேல்முறையீட்டு அலுவலரும் 8/3/2023 தகவல் வழங்கியிருக்கிறான்னு சொல்கிறாரு. அந்த தகவலும் திருப்தி அடைய மனுதாரர் 18/3/2023 நாளிட்ட பிரிவு 19(3) கீழ் 2ஆம் மேல்முறையீடு மனுவினை ஆணையத்திற்கு தாக்கல் செய்திருக்கார். அவர் 2 மேல்முறையீட்டு மனுவின் அடிப்படையில் இவ்வழக்கு 15/12/2025 முற்பகல் ஆணையத்தில் வைத்து நேரடி விசாரணை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இன்றைய அந்த விசாரணையில்
ஆவண பரிசீலனை முடிவில் மனுதாரர் தகவல் கோரும் மனுவையும் பொது தகவல் அலுவலரின் தகவலையும் இணைத்து பரிசீலனை செய்கையில் இனம் 2க்கான தகவலுக்கு ஆணையத்தில் அந்த 1/4/2019 நாளிட்ட உத்தரவினை மேற்கோள் காட்டி தகவல் அறியும் உரிமைச் சட்டம் பொறுத்தவரை புகார் மனுவிற்கு தகவல் வழங்க இயலாது என தெரிவித்துள்ளது ஏற்புடையதல்ல. ரொம்ப அற்புதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, கவனிங்க. என்னன்னா, இப்போ நம்ம புகார் கொடுக்குறோம். புகார் கொடுத்து அந்த மீது நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? இல்லை அந்த புகார் மீது நடவடிக்கை சொல்லி மேலதிகாரி, கீழதிகாரிக்கு ஒரு ஆர்டர் காப்பி அனுப்புகிறாரு, ஒரு குறிப்பானை அனுப்புகிறாரு. அந்த குறிப்பானைய நம்ம என்ன மேற்கோள் காட்டி, இந்த குறிப்பானை மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? நான் கொடுத்த மனுவுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டால், இல்லை அதுக்கு தர வழிவகை இல்லை. புகார் கடிதத்துக்கு நாங்கள் அதை 2Fன் கீழ வராதுன்னு சொல்லி தகவல் தர்றாங்க. ஸோ அப்படி தருவது ஏற்புடையது அல்ல அப்படின்னு ஆணையம் மறுத்திருக்கு பாருங்க. எவ்வளோ அற்புதமான ஜட்ஜ்மெண்ட்னு. மேலும் மனுதாரர் கடந்த 4½ ஆண்டுகளுக்கு மேலாக நாகர்கோவில் மாநகராட்சி அனுப்பி எந்த ஒரு புகார் விண்ணப்பத்திற்கு இதுநாள் வரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுத்து தனக்கு நியாயம் வழங்காத நாகர்கோவில் மாநகராட்சி அலட்சியமாக செயல்பாட்டினை பிரதிபலிக்கும் விதமாக உள்ளது எனவும் தனது 2ஆம் மேல்முறையீட்டு மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஆணையம் வழக்கு எண் சொல்லியிருக்காங்க. அந்த நாளன்று ஏற்கனவே விசாரணை மேற்கொள்ளப்பட்டு ஒரு வழக்கு நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ளது என்பதற்காகவே பொது தகவலை மறுக்க முடியாது. அந்த தகவல் நீதிமன்றத்தால் வெளிப்படையாக தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும். தகவல் மறுப்பதற்கான சான்று தகவல் உரிமை சட்டம் பிரிவு 19(5)ன் படி ஒரு கோரிக்கை மறுக்கும்போது அது மறுப்பு நியாயமானது என்பதை நிரூபிக்க வேண்டிய பொது தகவல் அலுவலரின் கடமையாக இருக்கிறது. எனவே பிற வழக்குகளின் எண்களை மேற்கோள் காட்டுவது இந்த தகவல் வழங்காமல் இருப்பதற்கு ஏதுவாக செயல்படவே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு வழக்கு எண்ணை மேற்கோள் காட்டி இந்த வழக்கின் அடிப்படையில் இந்த தகவல் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்கன்னா, நீதிமன்றம் தடை விதித்திருந்தால் மட்டுமே அந்த தடையானது பொருந்தும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இதை நீங்கள் தகவலை கொடுக்க வேண்டாம் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தால் மட்டும்தான் ஒரு வழக்கோட சாராம்சத்தில் அதை நீங்கள் உள்ளே நுழைக்கணும். அது அந்தந்த வழக்குக்கு தான் பொருந்தும். பட் ஆனால் இந்த கேள்விக்கு இவங்க கேட்ட கேள்வியில் நீங்கள் எடுத்தாந்து அந்த வழக்கோட என்ன மேற்கோள் காட்டி சொல்லுவது ஏற்புடைய செயல் அல்ல அப்படின்னு ஆணையர் இளம்பெரிதி அவங்க சொல்லிட்டாங்க. எனவே பொதுத்தகவல் அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டு பொதுத்தகவல் அலுவலர் இன்றைய விசாரணையில் ஆஜராகாமல் ஆணையத்தை அவமதிக்கும் நோக்கில் தொடர்ந்து செயல்பட்டு வருவார் ஆணையம் கருதுகிறது. மேலும் பொதுத்தகவல் அலுவலர் மாநகர பொறியாளர் மாநகராட்சி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நாகர்கோவில் மாநகராட்சி நாகர்கோவில் என்ற பொது அதிகார அமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்தியாவில் பணியாற்றுவதை மறந்து தாங்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நினைத்து கொண்டு செயல்பட்டு வரும் பொது தகவல் அலுவலர் இந்த செயலை ஆணையம் வன்மையாக கண்டிக்கிறது. நீ இந்தியாவில் தான் வேலை செய்கிற, இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துக்கு உள்ளே தான் நீ வேலை செய்யணும் என்பதை நீ மறந்துடாத, நீ வெளிநாட்டுக்காரன் கிடையாது என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன்னு சொல்லி ஆணையர் வன்மையாக கண்டிச்சிருக்கிறாரு. எனவே ஆணையர் நாகர்கோவில் மாநகராட்சி நாகர்கோவிலுக்கு கீழ்கண்டவாறு உத்தரவை பிறப்பிக்கிறது. ஆணையம் அந்த ஆணையருக்கு என்ன உத்தரவு பிறப்பிக்கிறான்னா, ஆணையத்தில் அளப்பாணையினை கீழ்கண்ட வழக்குகளில் பெற்றும் ஆணையத்தின் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்த பொது தகவல் அலுவலர் மீது தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 20(1)ன் கீழ் நாள் ஒன்றுக்கு 250 வீதம் 25,000 ரூபாய் தண்டனை விதிக்கக்கூடாது என்பதற்கான அவர்களது எழுத்து மூலம் விளக்கத்தினை ஆணையத்திற்கு 7/1/2026 அன்று நேரில் ஆஜராகி சமர்ப்பிக்குமாறு பொது தகவல் அலுவலருக்கு இவ்வாணையம் உத்தரவிடுகிறது. ஆணையத்தின் அழைப்பாணையை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ஆணையத்தில் கீழ்காணும் பல்வேறு வழக்குகள் விசாரணைக்கு ஆஜராகாமல் ஆணையத்தின் அவமதிக்கும் விதமாக செயல்பட்டு வரும் தற்போதைய நாகர்கோவில் மாநகராட்சி பொது தகவல் அலுவலர், உதவி பொறியாளர், மாநகர பொறியாளர், இளநிலை பொறியாளர், உதவி பொறியாளர் மற்றும் கண்காணிப்பாளர் அவர்களின் செயலினை ஆணையம் வன்மையாக கண்டித்து நாகர்கோவில் நகர மாநகராட்சியின் தற்போதைய ஆணையர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா IAS அவர்களை தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 19(8)(a)(3)ன் படி இம்மாநகராட்சியின் மாநில பொது தகவல் அலுவலராக நியமித்து இந்த ஆணையம் உத்தரவிடுகிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மாநகராட்சியோட ஆணையரோட கண்ட்ரோலில் அதை கொண்டு போயிட்டாங்க. இனிமேல் மனு பண்ணுற எல்லா மனுவுமே ஆணையர் தான் பதில் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அவரை PIO மாற்றிட்டாங்க. ஸோ எப்படி பாருங்கள், அற்புதமான ஒரு ஆர்டர். மேலும் நாகர்கோவில் நகர மாநகராட்சியின் தற்போதைய ஆணையர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா IAS அவர்கள் கீழ்கண்ட வழக்குகள் தொடர்பாக முழுமையான தகவல் வழங்கும் பொருட்டு அப்போதைய பொது தகவல் அலுவலகம் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலகம் மற்றும் அழைப்பாணையை பெற்றுக்கொண்டும் ஆஜராகாமல் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மாண்பினை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்ட அலுவலர்களை அழைத்து உரிய விசாரணை மேற்கொண்டு அலுவலர்கள் மீது தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 20(2)ன் கீழ் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை ஏன் மேற்கொள்ளக்கூடாது என்பதற்கான எழுத்து மூல விளக்கம் மற்றும் விசாரணை அறிக்கை நகல் மற்றும் மேற்படி வழக்குகள் மனுதாரருக்கு வழங்க வேண்டிய அனைத்து இனங்களுக்கும் முழுமையான தகவலுடன் 7/1/2026 அன்று நேரில் ஆஜராகி சமர்ப்பிக்குமாறு தற்போதைய பொது தகவல் அலுவலர் ஆணையர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா IAS அவர்களுக்கு இந்த ஆணையம் உத்தரவிடுகிறது அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவை போட்டிருக்கிறாங்க. உண்மையிலே பாருங்கள், ரொம்ப அற்புதமான உத்தரவு. இந்த உத்தரவை போட்டது மாநில தகவல் ஆணையர் திரு இளம்பெரிதி அவர்கள். ஓகே, இதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பாருங்கள், இவர்கிட்ட தான் இப்போ இந்த பொறுப்பை எல்லாம் கொடுத்துட்டாங்க. நிஷாந்த் கிருஷ்ணா விசாரிக்க சொல்லி இங்கே கீழே இருக்கக்கூடிய இளநிலை பொறியாளர், உதவி ஆணையர்,
அதுக்கப்புறம் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து நீங்கள் அறிக்கையை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஆணையருக்கு உத்தரவு போட்டிருக்காரு திரு இளம்பருதி அவர்கள். 7/1/2026 அந்த உத்தரவுகள் எல்லாம் வந்து இங்கே சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்து என்ன வழக்கு வருதுன்னு பார்த்து நம்ம வீடியோ பதிவு பண்ணலாம். இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு மனுதாரரும் கட்டாயமாக நேரில் ஆஜராகணும், விதி 2012/7/2 கீழே. அதே போல் பொதுத்தகவல் அலுவலகம் நேரில் ஆஜரான ஆணையத்தில் விதி 2012/8/2 படி. அதுபோக வந்து ஒரு பொதுத்தகவல் அலுவலருக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்களை எந்த காரணத்தை கொண்டு ஆணையத்துக்கு அனுப்பக்கூடாது. அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அலுவலர்களை இவர் போக முடியலன்னு அனுப்பணும். அதுதான் வந்து ரொம்ப மெயினாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வழக்கு எண்ணை மேற்கோள் காட்டி இந்த வழக்கு எண்ணை மேற்கோள் காட்டி ஒரு வழக்கை நிராகரிக்கக்கூடாது, இந்த ஒரு தகவலை நிராகரிக்கக்கூடாது. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவு இல்லைன்னா, தடை உத்தரவு இல்லைன்னா எந்த தகவலையும் கொடுக்க தயாராக இருக்கணும். அதே மாதிரி புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் தகவலை கேட்டால், அந்த மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தகவலை கேட்டால் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவுகள் இந்த தகவலில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஓகே, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.